Hi friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பாசிப்பருப்பு பார்த்திங்கனாக்கா ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா எனக்கு 6-8 பேர் வரைக்கும் இது தாராளமாக சாப்பிடலாம். இப்போது அரை கப்பு மீன்ஸ் 150 கிராம் நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 25 கிராம் நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி துவரம் பருப்பும் ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு 15 மினிட்ஸு இதை கழுவிட்டு நான் ஊற போட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஊற வச்சு பருப்புங்களை நான் குக்கரில் போட்டுக்கிட்டேன். இது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க அத்தனை பேருக்கு போட்டுக்கிடலாம். இதுக்கு அடுத்து நான் ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை மிளகா போடுறேன். இது நம்மளுடைய காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஸோ இதை போடுறேன். இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இது ஒரு ரசம் வைக்குவாங்க. அதுக்கு அடுத்து மல்லி செடியோடைய அந்த காம்புங்களை போட்டிருக்கேன். இலையெல்லாம் எடுத்துகிட்டு காம்பை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இதை வேக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா இது குழஞ்சி வேகணும். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3-4 விசில் விட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். என்னன்னாக்கா பருப்பு ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்குது, ஸோ இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். இன்னும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மோர் மிளகா, அந்த மோர் மிளகா போடுறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா அதில் பொரிஞ்சு வரட்டும். அடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டு, இந்த ரசத்துக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். காரம் இல்லாத ரசம் சாப்பிட்ணும் போது இந்த ரசம் சூப்பராக இருக்கும். சாதம் கொஞ்சம் நல்லா குழைய வச்சு சாப்பிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இப்போ கொஞ்சம் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா ப்ரௌனாக வறுத்து வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வருது. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி செடி போட்டுடுறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த தாளித்து போட்டுடணும். இந்த ரசம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எதிரோடலாம் சாப்பிட்லான்றதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.